அந்த மாலைக்குள்ள ஒரு பாமா பணத்தை எடுத்து உள்ள வரும். ஓகே சார். சிவராம வீட்டுக்கு போற இந்த மாலை அவன் கதையை முடிக்கிற கடைசி மாலையா இருக்கும். சரிங்க சார். பணத்தை உனக்கு வச்சுக்க, பாமா அவனுக்கு வச்சு. சரிங்க சார், செஞ்சிருக்கேன். சார், சிவராமன் சார் வீடு தானே? ஆமா. மாலை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, இந்தாங்க. சரிங்க சார், கரெக்டா 8 மணிக்கு மாலை மாத்திடுவாங்கல்ல? ஏன் 8:01க்கு மாலை மாத்தினா மாலை வெடிச்சிருமா? போட்டா ஃபுல். நிஜமாவே வெடிக்க தாண்டா போகுது. அப்ப தெரியும் யார் ஃபுல்னு. என்னடா லுக்கு கொடுத்துட்டு இருக்க? மாலையை கொடுத்துடல, கிளம்பு. டேய், என்னடா இது? என்னண்ணே, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, அப்புறம் மட்டும் தான் பொரிக்கணும். சீக்கிரம் ஆகட்டுண்ணே. அட சும்மா இருங்க. கல்யாணத்துக்கு நான் தான் பண்ணிருக்க வேண்டியது. அப்ப நான் ரொம்ப சின்ன பையனா, அதான் விட்டு கொடுத்துட்டேன். என்னடா கூத்தடிக்கிற? ஷோ, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அருண் செய்றான், சிவராமன் சைலண்டா இருக்கான். ஓ சாரி, இருக்கார். மாமா திரும்புங்க. டேய், என்னடா இது? டேய், ஓட்டு கேட்க போற அரசியல்வாதி மாதிரி இருக்குடா. இப்பதான் மாப்பிள்ளை கலையே வந்திருக்கு. ஆமா, இந்த இப்படி வயசுல திரும்புங்க. ஏதோ மிஸ் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கை தூக்குறீங்களா? ஏய், இங்க. ஏய். வாவ், ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்கனே பட்டு போல இருக்கு. நீயும் தான் அழகா இருக்க. என்ன வெக்கம் உங்களுக்கு? வாங்க. டேய் அருண், மாப்பிள்ளை ஜானகி ரெடி. ஜானகி, மாப்பிள்ளை ரெடி. பொண்ணு ரெடியா? இதோ ரெடி. போலாம், போதும். சீக்கிரம், டைம் ஆகுது இல்ல? வந்துகிட்டே இருக்கோம். ஏய் அக்காவை பாருங்க. ஐயோ, அம்மா இன்னைக்கு புது பொண்ணு மாதிரி இருக்காங்க. சீ போட. அக்காவுக்கு கூட வெக்கப்பட தெரியுது. பாருங்க, ஏய். எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. ஏடா, என்னடா பெரிய செட்டப்பா இருக்கு? தம்பி, கல்யாணத்துல மாலையை மாத்திக்கிறதுங்கிறது மனசை பரிமாறிக்கிறது தான். மனசை பரிமாறிக்கிட்டு மங்களகரமா இருக்கிற உங்களை மறுபடியும் கல்யாண குளத்துல பார்க்க நாங்க ஆசைப்படுறோம். மாலையை மாத்திக்குங்க. இருங்க, நான் ஒன்று சொல்றேன், அப்புறமா நீங்க மாலை மாத்திக்கலாம். 1
பொதுவா கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணையும் யாரும் பேட்டி எடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது நடக்க போகுது. டேய் நோ, அன்பிற்குரிய மாமா சிவராமன் அவர்களே, உங்களுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி ஏதாவது கூறுங்கள். டேய் விளையாடாதீங்கடா. வெக்கப்படாதீங்க மாமா. சொல்லுங்க மாமா. ஆ ப்ளீஸ் ஹோல்ட் மைக். இங்கே இந்த சிகரெட் எரிஞ்சு முடியும் போது அங்க சிவராமன் எரிய ஆரம்பிக்கணும். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிகழ்வும் சில ஞாபகங்களை தரும். குறிப்பா திருமண நாள். நாம திருமணத்துக்கு பிறகு திருமிகு ஆக போறோமா இல்ல அதையும் தாண்டி ஒரு தீர்க்கமான மனிதராக போறோமா அப்படிங்கறத முடிவு பண்ணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய திருமண நாள், ஏன் ராஜேஸ்வரியை நான் கைப்பிடிச்ச நாள், எனக்கு ரொம்ப நல்ல நாள். தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆமா, நான் ராஜேஸ்வரி தொட்டேன். அன்னிலேருந்து என்னோட ஸ்டேட்டஸ், கௌரவம் எல்லாமே வசந்துருச்சு. இன்னைக்கு இந்த சிவராமன் சமுதாயத்துல ஒரு மதிக்கப்படக்கூடிய மனுஷனா இருக்கான்னா அதுக்கு ராஜேஸ்வரியோட யோகம் ஒரு ராசி மட்டும் காரணம் இல்லை, அவளுடைய அன்பு ஒரு காரணம். அடுத்த போட்டியாளர் பேட்டியாளர் திருமதி ராஜேஸ்வரி சிவராம். ஐயோ, நான் மாட்டேன். அப்படி சொன்னா நாங்க விட்டுருவோமா? இவ்வளவு நேரம் நான் பேசல, பேசு என்னால முடியாது, போங்க. விடாதீங்க மாமா. பேசு. பேச சொல்லுங்க. பேசுங்க. பேசு பேசு பேசு. பேசுக்கா. ஒவ்வொரு பொண்ணும் பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது பணமா நகையா பொருளா நிறைய கொண்டு வருவா. ஆனா நான் வெறும் கையோட வந்தப்போ வாழ்க்கைக்கு மனசுதான் தேவை. மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தை சொல்லதான் நம்ம மாங்கல்யத்தை கட்டிக்கிறோம். அது தங்கமா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நிரந்தரமா அன்போட நம்ம மனசுல தங்கணுங்கிறது தான் அவசியம் அப்படின்னு சொல்லி அவர் என்னை ஏத்துக்கிட்டாரு. அந்த அன்பு மனச நான் எப்பவுமே ஆராதிப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜேஸ்வரி சொன்னா அவ இந்த வீட்டுக்கு வரும்போது எந்த சீர் சனத்தையும் எடுத்துட்டு வரல, வெறுங்கையோடு தான் வந்தேன். ஆனா அது போய். ராஜேஸ்வரி இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்பொழுது சீதனமா பொன்னா பொருளா எதுவும் கொண்டு வரல, 2 உயிர்களை கொண்டு வந்தா. ஒண்ணு அருண், இன்னொன்னு ரமேஷ். பூக்களுக்கு மத்தியில் இருக்கிற எல்லாருமே பூகம்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இன்னைக்கு வாழ்க்கையில இந்த சிவராமன் எந்த பூகம்பமும் இல்லாம சந்தோஷமா இருக்கான்னா அதுக்கு காரணமே பூக்களா நீங்க எல்லாரும் என் பக்கத்திலே இருக்கிறதுனாலதான். இதை இந்த கல்யாண நாள்ல நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற இந்த நாள்ல அந்த சந்தோஷமான நினைவுகளோட அப்படியே செத்துலாமான்னு தோணுது. தம்பி, நல்ல நேரத்துல இந்த மாதிரி பேசுறீங்களே. இல்லம்மா, நெருப்புன்னா வாய் வந்துட போதா? ரொம்ப நேரமா மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க, கழுத்து வலிக்க போகுது, மாலையை கழட்டி வைங்க. எஸ், ஆண்டாள் தன் கழுத்துல போட்டிருந்த மாலைய அந்த ஆண்டவனுக்கு போட்ட மாதிரி எனக்கு கிடைச்ச இந்த மாலைய எனக்கு பிடிச்ச அருணுக்கு நான் போடுறேன். மாமா, எனக்கு பிடிச்ச ரமேஷ்க்கு நான் மாலை போட போறேன். அப்படி சொல்லுங்க. ஏய், Thank you. நல்லா இருக்கடா.
ஐயோ இல்லடா செல்லம். இப்படி சொல்ல செல்லம். மாலை தானே வேணும். இந்தா போட்டு ஆ. எப்படி? வேணா. இதுவும் டேய், உனக்கு ரெண்டு வரடா உனக்கு. ஓகேடா, ஹாப்பி. ஓகே ஓகே. இறங்கு. ஏய், டேய் எங்க ஓடுற? டேய் நில்றா. ஹலோ. என்ன வெடிச்சுதா? வெடிச்சது இப்பதான் என் கண்ணு முன்னால. அப்படியா? நீ அங்க நிக்காத, உடனே ஓடிடு. எவிடன்ஸ் ஆயிடும். எப்படி எவிடன்ஸ் ஆகும்? இங்க தான் யாருமே இல்லையே. ஏய், நீ என்ன சொல்ற? ஆமா, மாலை மாறிடுச்சு. நல்ல வேளை தெருமுனையில வெடிச்சது. யூரின் போக வந்ததுனால நான் தப்பிச்சேன். நீ எங்க தப்பிச்சிட்ட? ஆனா அந்த சிவராமன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மார்ட்டின், டே மார்ட்டின். ராத்திரி பூரா சாராயத்தை குடிச்சிட்டு பகல்ல வந்து என்ன இம்சை பண்றான். டே மார்ட்டின். ஏந்துக்க மாட்டியா? உன்னை எப்படி எடுப்பணும் எனக்கு தெரியும்டா. இப்படி சூடு. இந்தாக்டா 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 இந்தா. யார்ப்பா அது மண்டையை போட்டது? பகல்லாம் குடிச்சிட்டு இப்படியே தூங்கிட்டு கடைசியில நீ தான் மண்டையை போட போற. டே, ராத்திரி பூரா கண்ணம்மாப்பேட்டையில் கச்சேரி முடிச்சுட்டு இப்போதான் படுத்த. தொந்தரவு பண்ணாத மச்சான். டே கண்ணா, 4வது தெருவில் கணேசர் வீடு இருக்குடா. அங்க கொண்டு போய் இந்த பொக்கே கொடுத்துருவாடா. என்னால முடியாது, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலிக்கு சூப்பர் மருந்து இருக்கு. என்ன மருந்து? கோட்ரே. கண்டிப்பா இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. ஆனா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். போடா. டே கண்ணா, குடுக்க போறது ஐயர் வீடுறா. அதனாலதான் சொல்றேன். சரி, கூட கொடுத்துட்டு வரேன். இப்படியே வா. ஏன் இதுக்குண்ணா? ராசா, மூஞ்சிய கழுகிட்டு அழகா போ. குடுக்க போற பூ மட்டும் இல்ல, கொண்டு போற ஆளும் அழகா இருந்தாதான் வியாபாரத்துக்கு அழகு. அப்படிங்கிற? ஆமா ராசா. அழகுக்கு அழகு சேர்க்கிறேன். டேய், சந்தனம் வச்ச பிறகு நீ அப்படியே கோவிந்தங்குட்டி மாதிரி இருக்க. மச்சான், சாம்பலா போற உடம்புடா இது. இதுக்கு எதுக்குடா சந்தனமும் ஜவ்வாது? ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் கிளம்பு. இருடா, இந்த அழகை பாக்குறது எங்க ஆத்தா அப்பனு கொடுத்து வைக்கல. டே மார்ட்டினே, நில்டா. கோவிந்தங்குட்டியோட ஜிப்பாவும் பேண்டும் இருக்கு. இத போட்டு போ. சரி, குவார்டர் கன்ஃபார்ம் தானே? கண்டிப்பா வந்ததும். மாட்டு இந்தா. நல்லா அழகா லட்சணமா இருக்க. வீட்டுக்கு வந்து பத்மினி அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லணும். ஏன்னா கண்ட கண்ட நாய்ங்க கண்டா என் மேல படுது. ஏன்பா, எப்ப பார்த்தாலும் சனிக்கிழமை சாகிற மாதிரி கிடப்பானே, அந்த கணேச ஐயர் வீடு தானே? ஆமா, அதே ஐயர் கணேசன் தான். ஐயோ, நாட்டுல கோட்டருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு இப்பதான் புரியுது. இந்த அட்ரஸ்ல இருக்கிறவனை முடிச்சிரு. காரியத்தை கச்சிதமா முடி. காசை பத்தி கவலையே படாத. என்ன அடையாளம்? தாடி வச்சிருப்பான், ஜிப்பா போட்டிருப்பான், சம்பரம் போட்டு வச்சிருப்பான். நீ அடிக்கிற அடியில் அவன் நம்ம பக்கமே வரக்கூடாது. அவனை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. காரியத்தை கச்சிதமா முடி. ஓகே.
மார்ட்டின் உனக்கு தான் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். வணக்கம் தலைவா. நீங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பீங்க. ரஹீம் எனக்கு ஜிப்பா கொடுத்து பேண்ட்டை கொடுத்து அனுப்புறான். அங்க போற இடத்துல நிறைய கிடைக்கணும், குறையே இருக்கக்கூடாது. வரட்டா? ஏன்னா நான் தான் வழியில் சேரை கொடுத்து நிறுத்தி உனக்கு தான் சகலமே சரிதான் சொன்னேன். கேட்டியா? நீ கேட்க மாட்டேன். உனக்கு நிறைய கிடைக்கும், போடா போ. என்னடா தாடிக்காரனை இன்னும் காணோம்? அதான் தெரியல தலைவா. அஜக்தா குமக்தா அ ஆ அ ம் அ ஆ அ ஆ அ ம் அ ஆ. ஏய், அதே தாடி. 15 வருஷமா இதே தாடி தான். அதே ஜிப்பா. எஸ், 15 வருஷமா இதே ஜிப்பா. அதே சந்தனம் போட்டு. எப்படி சூப்பர்ல? எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா சந்தனம் போட்டு மட்டும் நல்லா இல்ல. ஏ ஏன் நெத்தி நான் வைப்பேன் உனக்கு. நான் மேல கை வைக்காத. கந்தலாடி சொல்லிட்டேன். அட்ரா 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 பாக்கலாம். அட்ரா மொட்டைக்கு பின்னால இவ்வளவு பெரிய கட்டளை பண்ணி எதிர்பார்த்து ஐயோ விட்டுடா. டேய் வேணாடா. டேய் வேணாடா. டேய் ஐயோ சொன்னடா. வேணாடா. டேய் ஜிப்பா உட்காருங்க. என் கிளாமரை பார்த்தா மயங்கிட்டு விடா. டேய்